நேரு, ஜித்து ஜோசப், மோகன்லால் இவங்க கூட்டணியில 4வது படம். ஏற்கனவே இவங்க திருஷ்யம், திருஷ்யம் 2, 12த் மேன் அப்படின்னு 3 படத்தை எடுத்திருந்தாங்க. இந்த 3 படமே பிளாக் பஸ்டர் ஹிட் தான். அவங்க கூட்டணியில 4வதா வந்திருக்க படம் தான் நேரு. இந்த படத்தோட கதை என்னதுன்னா, ஒரு கண்ணு தெரியாத பொண்ணை ஒரு பையன் ரேப் பண்ணிடுறான். அந்த பையனை பிடிக்கிறதுக்காண்டி அந்த பொண்ணு தனக்கு கண்ணு தெரியாதுங்கிறதுனால அந்த பையனை ஒரு சிலையா வடிச்சு போலீஸ்ட்ட கொடுக்குறாங்க. போலீஸும் அந்த சிலையை வச்சு அந்த பையனை கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் அந்த பையன் குற்றவாளி இல்லைன்னு அவனுக்கு ஜாமீனும் வழங்குறாங்க. அந்த பொண்ணுக்கு நீதி கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதை. அந்த பொண்ணுக்காண்டி ஆஜராகிற வக்கீலா மோகன்லால் நடிச்சிருக்காரு. படத்தோட பெரிய பிளஸ் என்னன்னா, மோகன்லாலோட ஆக்டிங், ஜித்து ஜோசப்போட டைரக்ஷன் அண்ட் அந்த கண்ணு தெரியாத பொண்ணோட பெர்ஃபார்மன்ஸ், இந்த மூணுமே படத்துல வேற லெவல்ல இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஜித்து ஜோசப்புடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் மூவினா அது இதுதான். படம் கொஞ்சம் ஸ்லோவா தான் மூவ் ஆகும். ஆனா படம் போக 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 அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இந்த படம் நம்மளுக்கு கொடுக்கும். குறிப்பா இந்த படத்தோட மிடில் சீன்ல மோகன்லால் பெண்களுக்காண்டி பேசுற வசனம் வேற லெவல்ல இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட கிளைமேக்ஸ் சீனுமே ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இந்த படம் இப்போ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்லயே இருக்கு. கோட்ராமா படம் பிடிக்குன்னு சொல்றவங்க கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க.